ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் பானோர்களே, இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இயேசுவே, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினபடினாலே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த காலம் காத்த உந்தன் கருணை எல்லை ஏது. கடந்த காலம் காத்த உந்தன் கருணை எல்லை ஏது. அன்பின் நாளம் கண்டேனையா, உந்தன் பாதம் வந்தேனையா. அன்பின் நாளம் கண்டேனையா, உந்தன் பாதம் வந்தேனையா. உந்தன் பாதம் வந்தேனையா. நன்றியுடன் பாடிடுவேன் தூய அண்ணலையே. குறையுள்ள உள்ளத்தையே பாவி படைக்கின்றேன், பாவி படைக்கின்றேன். ஆமாண்டவரே, கடந்த காலம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்தீரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. தடையான பாவங்கள் இருக்குமானால் எங்கள் பாவங்களை மன்னித்து இயேசுவே, இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் பலத்தினாலோ எங்கள் பராக்கிரமத்தினாலோ எதுவும் சாதிக்க முடியாது. இயேசுவே, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே
தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. இந்த குற்றத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ன நிறைவாயிருக்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சில வசனங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு பெரிய நிறைவான ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே நான் நிற்கிறேன் உம்முடைய சமூகத்தில், அந்த பின்மாறி எழுப்புதலுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பேரும் அர்ப்பணிக்க வேண்டிய கடனாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம நின்று ஜெபிக்காவிட்டால் சத்ருவாகிய பிசாசானவன் இப்படித்தான் செய்வான். நம்ம வாசித்தோமே அந்த 2வது வசனத்தில், சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பாருங்க, நம்ம தரப்பில் நிற்கவில்லை என்றால் ஜனங்கள் இப்படி சிதறி போவாங்க, சொரூபத்தை நாடி போவாங்க, குறி சொல்லுகிறவர்களை நாடி போவாங்க, வீணானதை அவங்க சொல்லுவாங்க சொப்பனக்காரங்க. அது மட்டும் இல்லை, வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினாங்க. பொய்யான தேற்றரவு, உண்மையான தேற்றரவு இல்லை. ஆகையினால ஜனங்கள் என்ன செய்தாங்க, ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம் சமாதானம் இல்லாதனால ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தார்களாம். ஆகையினால ஆண்டவருக்கு யார் மேலே கோபம் வந்தது? மேய்ப்பர்கள் மேலே.
மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் மேய்ப்பர்கள்னால் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள். ஒருவேளை போதகராக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தனித்தால் ஊழியத்தை செய்கிறவங்களாக இருக்கலாம். யாராயிலும் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடியவர்கள் ஊழியர்கள் தான் மேய்ப்பர்கள். அந்த ஊழியர்கள் மேல் தேவ கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க சரியாக தன்னுடைய ஆடுகளை மேய்க்கல. ஆகையினால்தான் ஆடுகள் சிதறி போகுது. எப்படியெல்லாம் சிதறி போனாங்கன்னு நம்ம வாசிக்க கேட்டோம். திரும்பவும் நம்ம சொன்னோம் இல்லையா? குறி சொல்லுகிறவளை நாடி போகிறாங்க. யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டு போகிறாங்க. அவங்க வியர்த்தமானதை பேசுகிறாங்க. எதுவுமே நடக்கலை. ஆகினால ஆடுகளைப் போல சிதறுண்டு அலைந்து திரிகிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திறப்பிலே நிற்க வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் நின்று ஜெபித்து விட்டு அப்படியே சரி கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு இல்லை. கர்த்தர் பார்த்துக்கிடுவார் தான். ஆனாலும் கேட்க வேண்டிய பிரகாரமாக நாம் கர்த்தரிடத்தை இன்னும் கேட்கவில்லை. அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆடுகள் சிதறி அலைந்து விடாதபடிக்கு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முறையிட வேண்டியதாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்த்தோம், ஒரு விதவை ஸ்திரீ ஒரு நியாயாதிபதி தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணாலாம். அந்த நியாயாதிபதியோ அவர் தேவ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை. ஆனால் இந்த அம்மாவோ தனக்கு ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு அந்த நியாயாதிபதியிடத்தில் அடிக்கடி போய் சொன்னனால பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு முறைப்படி நான் ஆண்டவருக்கு பயமில்லாதவன், மனுஷரை மதிக்காதவன், இருந்தாலும் என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாளே, இனி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், அவளுக்கு நான் நீதி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? 5வது வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானாம். அப்படி அந்த நியாயாதிபதி கூட இந்த ஒரு சூழ்நிலைக்கு வருவதாக இருந்தால், இந்த அகில உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் அவருடைய சாயல்லே உண்டாக்கினாரே அந்த தேவாதி தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் நியாயம் செய்வார். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை உங்கள் வீட்டு பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த காரியங்களுக்கு நீங்கள் முழு மனதோடு சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து வருகிற நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். அலைந்து திரிகிற ஆத்துமாக்கள், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிகிற ஆத்துமாக்கள் ஆண்டவர் அண்டை
வரத்தக்கதாக, சிலுவையின் அடிவாரத்தில் வரத்தக்கதாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, இப்போது நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீ பதில் தந்து ஆமென்று, ஆண்டவரே ஆமேன் என்று எங்களுக்கு பதில் தந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவரும் வல்லவரும் பெரியவருமா இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமத்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமத்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமத்தைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. உலக நாடுகளின் சமாதானத்துக்காக நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். உலக நாடுகளில் இருக்கிற யுத்தங்கள் ஓயட்டும், இஸ்ரேல் ஈரானுக்குள்ள யுத்தங்கள் ஓயட்டும். ஆண்டவர் ஒரு விடுதலையை தரட்டும். ஒருவர் புரிந்து கொள்ள, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாய்
நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீரே போதுமானவராக இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலக நாடுகளிலே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும், யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் கர்த்தாவே. இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற எல்லா விரோத மனப்பான்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. தேசத்தை ஆளுகிறவர்கள் செம்மையான முறையில் தேசத்தை ஆளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல விவேகத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய குடும்பங்களை கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஏசாயா 8:18 சொல்லப்பட்டபடி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக காணப்பட வேண்டும். ஒரு மனதோடு விசுவாசத்தோடு அன்போடு காணப்பட வேண்டும். இந்த காரியங்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு பேரும் தேவ சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து இருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த வேத வாக்கியங்களின்படி நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, குறைவில்லாதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன அந்த சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டபடி, ஆமாண்டவரே, ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது என்ற வேத வசனத்தின்படி ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் சத்ருவாகிய பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்களில், எத்தனையோ விசுவாச குடும்பங்களில்
போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு போடுகிறதை பார்க்கிறோம். நாட்களில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்ப பிரச்சனைகள், கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் கொடுத்த வாக்கை ஆண்டவரே நிறைவேற்றக்கூடிய இருதயத்தை கணவன் மனைவிக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். பெற்றோரும் பிள்ளைகளை போதித்து நடத்தக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போலப்பா, ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லக்கூடிய இருதயத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அப்பா நேசித்து அன்போடு காணப்பட கிருபை தாருங்க தாவே. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவரே பெற்ற பிள்ளைகளை போதித்து வளர்க்கக்கூடிய கிருபையை என் தேவன் ஒவ்வொரு பெற்றோருக்கு நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் வியாதியோடு பிரச்சனைகளோடு இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பல வியாதி பிரச்சனையோடு பல கஷ்டங்களில் ஆண்டவரே அலைமோதி இருக்கிற பிள்ளைகள், வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலையோடு கர்த்தரை துதிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. ஆமாண்டவரே, இயேசுவே, பூமியின் எல்லை எங்கும் ஆண்டவரே தேவனுடைய இரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே காணட்டும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்து வழி நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே படித்து முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவரே சார்ந்து ஜீவிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறான முடிவுகளில் போய் விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்த ஆண்டவரே, இந்த +2 முடித்த பிள்ளைகள் அடுத்தது என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லா பிள்ளைகளுக்கு நீ போதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே போதுமானவராக இந்த வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொழில் செய்வோருக்காக நாம் ஜெபிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி தொழில் செய்கிறவர்கள் தேவனுக்கும் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும்
உண்மையுள்ள மனுஷனாக ஜீவித்து பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எந்த தொழில் செய்கிறவர்களுடைய அவங்களுடைய கையின் பிரயாத்தங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நம்பிக்கையோடு தொழில்களை செய்ய, விவசாயங்களை செய்ய, அதில் நல்ல பலன் கிடைக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தொழில் செய்கிறவர்கள் சோம்பலாக இல்லாது எதை செய்தாலும் சுறுசுறுப்புடன் செய்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொழில் செய்வதற்குரிய பலன் ஐஸ்வர்யம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு தொழில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொழிலாளர்கள் சுயபலத்தினால் சம்பாதிக்கிறேன் என்று எண்ணாமல் தேவனுடைய கரத்தில் இருந்துதான் ஐஸ்வர்யத்தை பெறுகிறோம் என்பதை மறவாமல் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம் தொழிலாளர்களுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் முதலிடம் கொடுத்து ஜீவித்து தொழிலில் அதிக பலனை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்னுமாக ஊனமுற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தில் அநேகம் பேர் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவிதமான ஊனமுற்றோர்கள், பார்வையற்றோர், நடக்க முடியாதவர்கள், இன்னும் பலவிதமான ஆண்டவரே அவங்களுடைய புத்தி சுயாதீனம் இல்லாதவர்கள், இப்படி ஏராளமான பேர் உண்டு கர்த்தாவே. எல்லாருக்கும் ஒரு புகலிடமாயிருந்து ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே உமது கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா, எல்லாரும் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான ஆவிகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவருக்காக ஆண்டவரே எதிர்பார்ப்போடு நல்ல ஒரு மணவாட்டி திருச்சபைகளாக காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு இயக்கத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இயக்கத்தின் ஒவ்வொரு தலைவர்களுக்காக, இயக்கத்தில் உள்ள ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, எந்தெந்த இடங்களிலே பணியாற்றுகிறார்களோ அங்கே உம்முடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே பலவிதமான கஷ்டப்பாடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே பொய்யாய் குற்றஞ்சாட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைத்து வெளியில் வந்து குடும்பத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய பணிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல இடங்களில் ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே பல கஷ்டங்கள் ஆண்டவரே, அது மட்டும் இல்லை அநேக ஆலயங்கள் அடைக்கப்பட்டு போயிருக்கிறதப்பா. எவ்வளோ கஷ்டத்தோடு கட்டப்பட்ட ஆலயங்களை ஆண்டவர் எத்தனையோ பேர் உடைச்சி போட்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே உடைத்தவர்களே அதை திரும்ப கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மதமாற்று தடை சட்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும். எந்தெந்த மாநிலங்களில் மதமாற்று தடை சட்டங்கள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே சரியாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே வருகிற தமிழ்நாட்டு தேர்தலுக்காக, சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நல்ல முறையில் அது நடக்கணும். ஆண்டவரே எந்த ஒரு திருட்டுத்தனம் பொய் இல்லாதபடிக்கு நேர்மையாக நடக்கத்தக்கதாக கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மட்டும் வந்து எந்த தடைகள் இல்லாதபடி கர்த்தாவே சுவிசேஷத்திற்கு தடை இருக்கக்கூடாது. யார் வேணாலும் இந்திய சாசனத்தின்படி எந்த தெய்வத்தையும் யார் வேணாலும் வழிபடலாம் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவரே அது மீறி எது காரியமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் அடைக்கக்கூடாது. ஆண்டவரே இன்னும் வளர்ந்து பெருகணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது கரங்களை தருகிறோம். சகல காரியங்களை நேர்மையாக நடத்தி தாருங்க தாவே. இயேசுவே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதங்களை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இம்மட்டு கர்த்தர் பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். தேசத்தில் அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும், ஊழியர்கள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேசத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பணிகள் ஆண்டவரே வளர வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் நீ இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க, தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதான் உண்டு, தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதான் உண்டு. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய ஜெப வீராங்கனைகளையும் வீரர்களையும்
தேவன் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேரும் பயத்துடனே கர்த்தரை சேவிக்கட்டும் கர்த்தாவே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்திய மண்ணில் பிறந்த எல்லா ஜனங்களும் பாக்கியவான்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இயேசுவை மட்டும் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம். சத்துடைய எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தரே சேவிப்போம், கர்த்தரே சேவிப்போம் என்று ஆண்டவரே தேசத்து ஜனங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரப்பா. எல்லா ஜனங்களும் என் இயேசுவை நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆஸ்பத்திரி ஊழியங்கள் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல தேற்றவாளனாய் ஆண்டவரே அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களையும் ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பல கிராமங்களில் பணியாற்றுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. டிவி ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், டிராக்ஸ் மூலமாய் கொடுக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களையும் தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜாய் குட்டியும் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்துகிற அருமையான மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு தேவையானவைகள் எல்லாம் கிடைக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பீட்டர் தம்பியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம் ஆண்டவரே, தம்பி அபிஷேக் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய தேவைகளை சந்தித்து நடத்துவீராக. ஆண்டவரே சுகபலனை தந்து நடத்துவீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு பாரத்தோடு ஆண்டவரே ஜெபத்தோடு காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவர் டிவி சேனலில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல மன்னா கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே நம்முடைய பணிகள் ஆண்டவரே கடந்து நம்முடைய வசனங்கள் கடந்து செல்லுகிறது ஆண்டவரே. இதை கேட்டு மக்கள் பயனடைய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன பலவீனங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் என் தேவனே நீர் பெரிய விடுதலை நீர் கொடுக்க முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு குறை இல்லாதபடி தேவன் நடத்துவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உடைய அன்பு கரங்களில் தருகிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஊழியங்கள் வளரட்டும் வளரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மிலே பலன் கொள்ள உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒரு விசை கூட தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல நேர்மையாக நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இது ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சாராய கடைகள் எல்லாம் நிரந்தரமாக மூடத்தக்கதாக கர்த்தர் பெரிய கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கிருபை தாங்கி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோ கூட செய்திடார், நற்பீத நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீத நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே. இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரிரோ அரூபியே. இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரிரோ. ஆமாண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காக காத்து எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல துணையை கர்த்தர் கட்டளையிட்டு தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு மகிமையான ஆண்டவரே ஆசீர்வாதமான திருமணம் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணமாகி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தூய கரங்களிலே தருகிறோம், நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு விசை கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. தொடர்ந்து தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தாவே, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்
இயேசு